Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல prawn குழம்பு வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த prawn குழம்பு வந்து பாத்தீங்கன்னா தொக்கு மாதிரி இருக்குங்க. நீங்க ரெஸ்டாரன்ட்ல சாப்பிடுற மாதிரி அதே டேஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸ்பைசஸ் மட்டும் நீங்க உங்களோட தேவைக்கு ஏற்ப நீங்க போட்டுக்கலாம். இந்த prawn கிரேவிக்கு வந்து நம்ம கிட்ட கிடைக்கிற மிளகு சம்பா அரிசி வந்து சூப்பரா இருக்கும். பர்టిక్యులரா மிளகு சம்பா அரிசி உங்களுக்கு நான்வெஜ் எது செஞ்சாலுமே வந்து டேஸ்டா இருக்கும். சோ மிளகு சம்பா அரிசி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஊற வச்சுக்கலாம். இது வந்து at least 45 minutes ஊறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஊற வச்சுக்கிறோம். இப்போ வந்து prawns வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த prawns-ஐ மேரினேட் பண்றதுக்கு நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும். மேரினேட் பண்றதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம குழம்பு கூடயுமே வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரான்ஸோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறமா உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் பொடி, இவ்வளவே தான். இதை வச்சு நம்ம நல்லா இதை வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ண இந்த ப்ரான்ஸ் வந்து ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு ரெஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ஒரு கை அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கப்புறம் தக்காளி வந்து 3 எடுத்துருக்கேங்க. 1 கிலோ ப்ரான்ஸ்க்கு வந்து 3 தக்காளி போதும். அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா புளிப்பாயிடும். அண்ட் இது கூட வந்து ஒரு மசாலா பேஸ்ட் கிரைண்ட் பண்ண போகிறோம். 2 பெரிய வெங்காயம், சோம்புத்தூள், மிளகு, சின்ன சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து உங்களோட குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம ப்ரான்ஸை வந்து 70% வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இதில் வந்து எல்லா ப்ரான்ஸையும் ஒரே டைமில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ரான்ஸ் வந்து ஹார்ட் ஆகாமல் அதே நேரத்தில் ஒரு 70% வந்து குக் ஆகி வரும். அந்த ப்ரான்ஸ் குக் ஆகி வர டயத்துக்குள்ளே வந்து நம்ம சாதத்தையுமே வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. இந்த சாதம் வந்து பர்டிகுலராக உங்களுக்கு செலினியம் ரிச்சான ரைஸ்னு சொல்லுவேன். மிளகு சம்பா சாதம் வந்து பொதுவாகவே வந்து உங்களுக்கு செலினியம் டெஃபிஷியன்சி இருக்குது, இல்லைனா தைராய்ட் கிளாண்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த ரைஸ் வந்து நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அண்ட் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ரைஸ் வந்து கொலஸ்ட்ரால் வந்து கம்மி பண்ணுங்க. இந்த ரைஸ் வந்து நம்மக்கிட்ட கிடைக்கிது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ப்ரான்ஸ் வந்து ஒரு 70% நான் சொன்ன மாதிரி குக் ஆயிடுச்சு. ஸோ அதை தனியாக வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதே ஆயில் யூஸ் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் 1 by 1 ஆட் பண்ணி நம்ம வதக்க போகிறோம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆயில் என்னவோ நிறையா இருக்கிற மாதிரி தெரியும். பட் உங்களுக்கு ஃபைனலி செஞ்சு முடிக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம சாப் பண்ண சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த சின்ன வெங்காயம் அதிகமாக வதங்கிற தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃபைனாக தான் சாப் பண்ணியிருக்கு. ஆயிலுமே வந்து ஹீட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டொமேட்டோஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட், இது கூடவே வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஆல்ரெடி 70% குக் பண்ணி வச்சுருந்த ப்ரான்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லா ப்ரான்ஸையுமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவுக்கு கறி லீவ்ஸ் நிறையாவே வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வந்து மூடிடுங்க. அப்போ தான் வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ நான் யூஸ் பண்ண ப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரான்ஸ் அப்படிங்கிறதுனால இதை இன்னொரு 2 மினிட்ஸ் மட்டும் ப்ரெஷர் குக் பண்ணினா தான் வந்து எங்களுக்கு வந்து சாஃப்டாக கிடைக்கும். எங்களுக்கு வந்து அப்படி தான் பிடிக்குங்கிறதுனால நான் அப்படி பண்ணுறேன். உங்களுக்கு இப்படியே போதும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம். நீங்கள் குக் பண்ண போகிறீங்க அப்படின்னா 3 மினிட்ஸ்க்கு மேலே நீங்கள் குக் பண்ண வேண்டாம். அதே மாதிரி தண்ணியுமே வந்து கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போது நமக்கு வந்து இது மாதிரி ரெடி ஆகிடுச்சு கிரேவி. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப ஸ்பைஸ் பிடிக்காது அப்படிங்கிறதுனால இதிலேருந்து கொஞ்சம் கிரேவியை மட்டும் எடுத்து நான் தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வச்சுட்டேன் அப்படின்னா தேங்காய் பால் சேர்த்த ப்ரான்ஸ் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது காரம் இல்லாமல் வைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா குழம்பு ரெடியானதுக்கப்புறம் நீங்கள் பெப்பர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு 2 வெரைட்டியான ப்ரான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு மிளகு சம்பா ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாமா? மிளகு சம்பாவை பொறுத்த மட்டும் வந்து நீங்கள் வடித்து சாப்பிட்டா தான் வந்து அது டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ரைஸ் வெந்து வந்திருக்குங்க. பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இந்த ரைஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ரைஸ் மட்டும் கிடையாது, இது போக நிறைய ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் நம்மக்கிட்ட கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ரைஸுமே வந்து நீங்கள் ரீட்டெயிலும் வாங்கிக்கலாம், ஹோல்சேலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுமாக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்.